நகரம்பாய் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் திறனாய்வாளர் நந்தகுமார் அவர்கள் சந்தித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் குறித்து பேச போகிறோம். வணக்கம் பிரபா. தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட அனைத்துமே முடிஞ்சிருச்சு. முடிவும் யார் ஜெயிச்சாங்க என்ன வந்துருச்சு. இந்த முடிவுகளை நம்ம எப்படி பார்க்குறது? திமுக பெரும்பான்மை ரீதியாக ஜெயிச்சிருக்காங்க. பாமக ஒரு 56,000 கிட்ட ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 10,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த முடிவுகளை நம்ம எப்படி அணுகிறது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த முடிவுகள் விக்கிரவாண்டி தேர்தலை பற்றின முடிவு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முடிவு தான். இதில் ஒன்றும் பெருசாக ஆஹா காலையிலேருந்து நம்ம டிவிக்கு முன்னாடி உட்காந்து இது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு அப்படியே போட்டா போட்டிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெருவாரியான வாக்கில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, இந்த அதிமுக இந்த களத்தில் விளையாடாதனால அதிமுகவுடைய ஓட்டு யார் எடுக்க போறாங்க? ஆமாம். இப்போ அதிமுக நிற்கலை. அப்ப இந்த ஓட்டு யாருக்கு போயிருக்குங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. நம்ம இந்த கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் கேப்ப அப்படி, ஆனா இந்த காரை வச்சிருக்கோம் அது ஓகே, இந்த காரை வச்சிருந்த சொப்ன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பிரதானமா கேட்பாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்த கேள்வி என்னன்னா, அதிமுக போட்டி போடாதனால அதிமுகவினுடைய ஓட்டை கபலீகரம் செய்ய போறது யாரு? அப்படிங்கறத பாமகவா, நாம் தமிழர் கட்சியா, திமுகவா அப்படிங்கறதா நம்ம எல்லாருமே எழும்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 51,000 வாக்கு திமுகவுக்கு அடிஷனலா போயிருக்கு. அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட இந்த சட்டசபை இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் நின்றவங்களுக்கும் வெறும் 6,800 வாக்கு தான் வித்தியாசம். இவங்க ஒரு 65,000 வாக்கு வாங்குறாங்க, அவங்க ஒரு 72,000 சில்லற வாக்கு வாங்குறாங்க. அப்ப 72,000 சில்லற வாக்கு வாங்கின இடத்துல இன்னைக்கு திமுக அங்க நின்று என்ன பண்றாங்க, இன்னைக்கு 1,23,000 வாக்கு வாங்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 51,000 வாக்கு இதுல எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டிக்கு உண்டான வாக்குகளையும் இந்த வாக்குகளையும் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு 65,000 ஓட்டு, அது இல்லாம ஒரு 17,000 ஓட்டு புதுசா போலிங் ஆயிருக்கு. சட்ட பாராளுமன்றத்தில் போலிங் ஆகாது, இப்ப போலிங் ஆயிருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு 65 ஒரு 17ங்கும் போது ஒரு 82,000 வாக்கு. இந்த 82,000 வாக்குல 51,000 வாக்கு பாத்தீங்கன்னாக்கா திமுக தூக்கியிருக்காங்க. 26,000 வாக்கு பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2,000 வாக்கு, 2,000 சில்லற வாக்கு எடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு இருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது என்னன்னா, அதிமுக இந்த களத்துல விளையாடாத விட்டனால அதிமுகவினுடைய ஓட்டு பெரும்பாலும் திமுக காரங்க கிட்ட போயிருக்கு. அப்போ ஒரு நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, அதிமுக தொண்டர்களை பலமாக கொண்ட கட்சி அப்படின்னு எப்பயுமே சொல்லும் போது, இன்னைக்கு அந்த அதிமுக காரங்களுக்கே இன்னைக்கு காசை கொடுத்து திமுக காரங்கனால ஓட்டு வாங்க முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க ஒரு களத்துல இதே இறங்கி நீங்க அதிமுக ஃபைட் பண்ணி இருந்துச்சுன்னாக்கா இந்த அளவுக்கு மோசமா நிலைமை போயிருக்காது. உங்க கட்சிக்காரங்களும் ஒரு ஒரு திமுக எகெயின்ஸ்டா தான் அதிமுகவே உருவானது. அப்ப போட்டா போட்டி இவங்க 2 பேர்த்துக்கு தான் எப்பயுமே, அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்க கட்சிக்காரங்களே நீங்க உங்களுடைய ஜென்ம விரோதின்னு நினைக்கக்கூடிய திமுக காரங்களுக்காக அவங்கள போய் ஓட்டு போட வச்சிருக்கிற பெரிய சாதனை எடப்பாடி செஞ்சிருக்கிறதா தான் நம்ம இப்ப பாக்குறோம். இல்லை அதாவது தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி அவர்கள் பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு வெளிப்படையாகவே அவர் சொன்னார். ஆனால் அதே போல் அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் புகைப்படத்தை வச்செல்லாம் ஓட்டு கேட்டாங்க. நாம் தமிழரும் அதிமுகவில் உள்ளவங்க நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே போகலையே. ஆமாம், அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு காசனுடைய பவர் அவ்வளோ பெரிய பவர், அதை தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இதே ஆர்கே நகர் தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிடிவி தினகரன் நிற்கும் போது அந்த காசு எது வரைக்கும் பாஞ்சதுன்னா டிஎம்கேனுடைய ஓட் பேங்குக்குள்ளார பாஞ்சுது. அப்ப டிஎம்கே டெபாசிட் போச்சு அங்க ஆர்கே நகர்ல. அப்பயே நம்ம என்ன கேள்வி எழுதிட்டோம்னா, வேற யாரும் மக்கள் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அது வேற, திமுக கட்சிக்காரங்களே காசுக்காக டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டிருந்த சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே இப்ப தோசையை திருப்பி போட்ட மாதிரி இங்க என்ன நடக்குதுனாக்கா அதிமுக காரங்களே திமுக கொண்டே ஓட்டு போடுற மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த பை எலெக்ஷன்ல இதெல்லாம் என்னதான் ஜாதி அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கடைசியில அந்த ஒரு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நோட்டுக்கு மதிப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் நம்ம இப்ப களத்துல யதார்த்தமா நம்மளால பார்க்க முடியுது. இல்ல பாமகவோட ஓட் பேங்கும் அதிகரிச்சுதான் நம்ம நினைக்கலாம். பாமக 2016 இந்த தேர்தலில் இதே களத்துல நிக்கிறாங்க தனியா. அப்ப 16 அவங்க நிற்கும் போதே பாத்தீங்கன்னா அப்பயே 42,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி 42,000 ஓட்டு வாங்கினவங்க
இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய கூட்டணி, பிஜேபிக்கு வந்து ஓட்டு பேங்க் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா படத்தை எல்லாம் வச்சு ஓட்டு கேட்கறீங்க. அப்ப கூட எடப்பாடி என்ன சொல்றாரு, எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுடைய தலைவர்களை போட்டோ போட்டு ஓட்டு கேட்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமை எல்லாம் இருக்கு, எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்கிறதா அவரும் ஒரு பெருமையா பேசுறாரு. அப்ப அந்த 42,000 ஓட்டு வந்து 8 வருஷம் கழிச்சு 56,000 ஓட்டுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதான வளர்ச்சி இல்லை. ஏன்னா வந்து இது 8 வருஷமா அவங்க வந்து அதாவது வந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வரும்போது கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 10 வருஷம் வந்து எல்லாம் குதிரை ஏறிட்டு இருந்தாங்க மாறி மாறி. அதாவது ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேருதோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வருங்கிற அளவுக்கு இவங்க கூட்டணியை பலப்படுத்துற அளவுக்கு இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களே உணர்றாங்க, அன்புமணி ராமதாஸே உணர்ந்து இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தோம்னா ஜென்மத்துக்கும் வந்து நம்மளால தமிழ்நாட்டை ஆள முடியாது. அப்ப இந்த கட்சிகளை, திராவிட கட்சிகளை விட்டு வெளியே வந்து நம்ம தனியா போட்டி போட்டாதான் லாபமோ நஷ்டமோ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம மற்ற மக்கள்கிட்ட ஒரு அபிமானத்தை பெற்று நம்ம ஒரு ஆளுங்கட்சியா வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்க முடியும். கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த 10 சீட்டு 20 சீட்டு 25 சீட்டு இதுக்கு மேல வந்து நம்மளால போக முடியாதுங்கிறத உணர்ந்துதான் ஒரு முடிவு எடுக்கிறாரு 2013. அப்புறம் அதான் வந்து இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனை போட்டு எலெக்ஷன் ஃபைட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் போகல. திடீர்னு இப்ப வந்து போன தடவை கூட்டணிக்கு வரும்போது இல்ல வேற வழி இல்லை, அரசியல் களங்கள் மாறி இருக்கு, கூட்டணி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு போறாங்க. ஸோ இதை மாத்தி மாத்தி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸா தான் வந்தாங்க. ஒரு கொள்கைகள், கட்சி, கோட்பாடெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பரவலா வந்து பேசப்பட்டது அப்போ அந்த திட்டங்கள் எல்லாமே, செயல்பாடுகள் எல்லாமே. ஆனா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த கட்சியா வந்து மாறிடுறாங்க. அதை வந்து அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பிரேக் பண்ண முயற்சிக்கிறார் ஒவ்வொரு தடவையும். இல்லை நாங்க வந்து வெகுஜன மக்களுடைய கட்சி தான். ஆனா அவங்களுடைய நடவடிக்கை வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணல. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா, நீங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே சார்ந்து நீங்க ஒரு கட்சி எடுத்தீங்கன்னா அவங்க எதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னு என்னுடைய புரிதல்ல நான் பார்க்கும்போது என்னன்னா, அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது உடனடியா ஒரு கூட்டம் சேரும். அதாவது சடன் ஜம்ப் கிடைக்கும். நீங்க ஒரு புதுசா ஒரு கட்சியை ஜென்ரலா கொண்டு வந்து கட்சி, கொள்கை, கோட்பாடு, ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணி வர்றது வந்து லேட் ஆகும். ஆனா ஒரு சமூகத்தை ஒரு பேக்ட்ராப்பா வச்சுக்கிட்டு வரும்போது உடனடியா ஒரு கூட்டம் அவங்கள பின்தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நம்பிதான் எல்லாருமே வராங்க. ஆனா எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இந்த கூட்டம் பெருகாது. அதுதான் நம்ம யதார்த்தமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்ப இன்னைக்கே எடுத்துக்கீங்களா, திமுகவும் வன்னியர்கள் தான் நிறுத்திருக்கு, பாமகவும் வன்னியர்கள் தான், நாம் தமிழர்களும் வன்னியர்கள். அப்ப இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நீங்க எந்த கட்சியில் எந்த தொகுதியில வந்து எந்த ஜாதிக்காரங்க ஜாஸ்தி, அந்த ஜாதிக்காரங்களை தான் இன்னைக்கு எலெக்ஷன்ல நிறுத்துறது ட்ரெண்டா மாறி போச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு சமூகத்துல கொண்டாந்து இன்னைக்கு ஒரு தனியா நாங்க ஒரு ஜாதிக்காரங்க போது இன்னொரு எதிர்கட்சியில இருக்கணும் அதே ஜாதிக்காரன் தானே. அப்ப இந்த சமூகம் சார்ந்து வரக்கூடிய எந்த கட்சியும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களால 100க்கு 100 அந்த சதவீதத்தை, அந்த சமூகத்தினுடைய சதவீதத்தை நீங்க 100க்கு 100 வாங்கவே முடியாது. அப்ப இந்த வெறும் தன்னுடைய சமூகத்தை மட்டுமே ஒரு பலமா கொண்டு ஒரு கட்சியை கொண்டு வந்து நம்ம வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை, எல்லா சமூகத்திலும் யார் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் இதே தான். அப்ப அவங்க குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவங்களால ஜென்மத்துக்கு வளரவே முடியாது. அது வந்து நம்ம இதுல யதார்த்தமா பார்க்கலாம். அப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 2016ல் ஒரு 42,000 வாக்கு வாங்கினவங்க 8 வருஷம் கழிச்சு இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 56,000 வாக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வளர்ச்சியா தெரியல. இப்போ இதுல நாம் தமிழோட இந்த வாக்கு அதாவது 10,000 வாக்குகளுக்கு மேல அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதை நம்ம எப்படி அணுகுறது, எப்படி பாக்குறது? இப்ப வந்து பார்க்கும்போது நாம் தமிழர்கள் வந்து இப்போ பாராளுமன்றத்துல ஒரு 8,000 சில்லற வாக்கு வாங்குறாங்க. இங்க ஒரு 2,000 ஓட்டு வந்து சேர்த்தி வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வந்து போன தடவை 2024 பாராளுமன்ற தேர்தலை நம்ம எதோட கம்பேர் பண்ணி பேசணும்? 2019 பாராளுமன்ற தேர்தலில் தான் வச்சாங்க. 2021 சட்டமன்றத்தை வச்சு நம்ம பாக்குறது இல்லை. அப்ப ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்றோம். அப்ப என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2024 பை எலெக்ஷன் விக்கிரவாண்டிய 2019 விக்கிரவாண்டி பை எலெக்ஷனோட கம்பேர் பண்ணி பேசுறதா நியாயமான பேச்சா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது 2019ல் நாம் தமிழர்கள் வாங்கின ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,912, அதாவது 1.55%. இப்போ இதே நாம் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 10,436 வாக்கு வாங்கியிருக்காங்க. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.55%. மடங்குல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மடங்கு வந்து அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அந்த தொகுதியில் வளர்ந்துருக்கு. போதுமான வளர்ச்சியா கிடையாது. ஆனா அவங்க வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி கிடைக்காம இருந்தாலும் அந்த கட்சி இந்த பை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கா, அதாவது முன்னேறி இருக்கான்னா முன்னேறி தான் இருக்கு.
ஏன்னா இதை வந்து நீங்க சாதாரண ஒரு ஜெனரல் எலெக்ஷனோட நீங்க பை எலெக்ஷனை நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இப்ப கூட வந்து திமுக காரங்க எல்லாருமே பேசுறது வந்து எங்களுடைய 3 ஆண்டு பொற்கால ஆட்சிக்காக இது கிடைச்ச ரிசல்ட் சர்டிபிகேட் பீப்புள் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடக்குதுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் இதுல. அதாவது வந்து இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கூடவே நிக்கிற அளவுக்கு வந்து அங்க கூட்டம் இருந்துச்சு. வெளியே இருந்த ஆளுங்க போற ஒரு 10 மினிஸ்டருங்க இறங்கி ஒருத்தன் வந்து ஒரு முக்குச்சந்தில போயிட்டு ஒரு பாத்ரூம் போயிட்டு வரதுனா கூட அவனுக்கு பின்னாடி 2 பேர் நிக்கிற அளவுக்கு தான் ஆளை போட்டு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு படத்துல வடிவேல் தான் சொல்றாரு, எங்கெல்லாம் போறோம் நாங்களாம் ஆளை போடுறோம் அப்படின்பாரு. ஒரு நகைக்கடை மாதிரி பைக்ல வருவோம், எங்க போய் இவங்கெல்லாம் காசு போடுங்கடா அப்படின்பாரு. அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆளை வந்து கூட வச்சிருக்கிற அளவுக்கு இவங்க வந்து பை எலெக்ஷன் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பண விநியோகம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட அதிகாரமும் அங்க வந்து செலுத்தப்பட்டிருக்குங்க போது இந்த எலெக்ஷனை வந்து நம்ம வந்து சாதாரண எலெக்ஷனோட 2024 கூடயோ இல்லை வந்து 2021 கூடயோ நம்மளால வந்து இதை கம்பேர் பண்ண முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது 3.5 மடங்கு ஓட்டு வந்து ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. ஒரு 1.5% ஒரு 5.6% வரைக்கும் இவங்களுடைய வாக்கு வந்து அதிகமாயிருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை. இப்போ இதே போல வந்து இப்போ சமீபத்தில் அதிமுகவோட செயல் வீரர்கள் கூட்டம், அது தேர்தலுக்கு பின்னாடியே நம்ம இந்த தோல்வி செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு அரக்கோணத்தில் கூட்டம் நடத்திருக்காங்க. அங்குள்ள அதிமுகவில் சில தொண்டர்கள்லாம் வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி சேரணும்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் விருப்பம் தெரிவிக்கிறது வந்து இது சாத்தியப்படுமா? அதிமுக நாம் தமிழர் ஒன்று சேர்றதுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழமொழி ஊரில் சொல்லுவாங்க, எத்த தின்னா பித்தம் தீருன்பாங்க. எதையாவது செஞ்சு எதையாவது பண்ணி மேலே வந்துட முடியாதாங்கிறது. அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு அதிமுக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு 20% இறங்கிட்டாங்க ஓட் ஷேர். அவங்க கூட இப்போ கூட்டணி சேர்றதுக்கே கட்சி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 வந்து இவங்க திடப்படுத்திக்கலனாக்கா இவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய சரிவை வந்து இவங்க சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக வந்து ஒரு 6 மாஜி அமைச்சர்கள் கூட போய் எடப்பாடி வீட்டில் போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து பேசி இந்த பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அதிமுகவெல்லாம் ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி பேசி அதனால நிறையா போயிட்டு இருக்கு. இப்போ அதிமுக வந்து நீங்கள் சீமான் கூட, ஏன்னா அதனால் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னைக்கு ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் பார்க்கும்போது 8% ஓட் ஷேர் வந்துருச்சு. அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்போது இப்போ இவங்க 20 இருக்காங்க, இது ஒரு 8 வந்தால் 28ங்கிற அளவுக்கு அவங்க ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு சீமானுக்கு வர்ற வாக்கு பூர்வமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி பிடிக்காத, அதில் எதிர்க்கிற, அதை ஒத்துக்காத வாக்கு தான் வந்து இங்கே சீமானுக்கு வந்து வருது. அப்போ இந்த சீமான் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு போய் கூட்டணி வைக்கணும் இல்லை அவங்க வந்து இங்கே கூப்பிடுறாங்கன்னா இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியை தான் மக்களால் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சீமான் வந்து இன்னைக்கு சரிசம விதத்தில் எல்லா கட்சி மேலேயும் விமர்சனங்களை வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் போய் இன்னைக்கு வந்து அதிமுக கூட நீங்கள் வந்து கரம் சேர்க்க முடியும் அப்படின்னாக்கா அந்த நீங்கள் கொடுத்த இத்தனை நாள் கொடுத்த அந்த மலை அளவுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே உங்கள் மேலே விடுவோம். நீங்கள் அதுலேருந்து எந்திரிச்சு வந்து கூட உங்களால் பதில் சொல்ல முடியாது. அது வந்து தெளிவாக பல நேர்காணல்களையும் சீமானே சொல்லியிருக்காரு. இல்லை நான் வந்து இப்போ ஆண்ட கட்சிகளுடையோ ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுடையோ தேசிய கட்சிகளுடைய கூட்டணி போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்களோட கூட்டணியே போக முடியாதுங்கிறது யதார்த்தமாக சொல்கிறார். பட் அதிமுக காரங்க வந்து இல்லை நமக்கு இங்கிருந்து ஒரு 8% கிடைச்சதுனாக்கா நமக்கு அட்வான்டேஜாக இருக்குமே நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 8% நீங்கள் அதிமுக கூட போட்டிங்கன்னா இது 8 இருக்காது. ஏன்னா இது அதுங்கெல்லாம் பிடிக்காத கிடைச்சவங்களுக்கு. அப்போ இதில் உங்களுக்கு பாதிக்கு மேலே வந்து வெளியே போயிடும். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, சில நிபுணர்கள் பேசுகிற நம்மளால பார்க்க முடியுது, இதில் ஓட்டு சதவீதம் குறைஞ்சா கூட ஒரு 15-20 எம்எல்ஏக்களை வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு 15-20 எம்எல்ஏ கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருந்தால் இவர் வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. இவ்வளோ காலம் நீங்கள் பண்ணணுமே இல்லையே. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் பண்ணீங்கன்னா கடைசியில் அரிசி மூட்டை அதுக்கு குடோன்லேயே இருந்திருக்கலாமே. இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு எடுக்க வேண்டியது இல்லையே. அப்போ சீமானுடைய விளையாட்டை வந்து நம்ம வெளியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா எனக்கு வந்து லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் நான் தனியாக நின்று நான் வந்து இந்த ஓட்டை வாங்கி இந்த மக்கள் ஆட்சி மாற்றம், நான் வந்து வெறும் ஆட்சி மாற்றத்துக்கானவன் இல்லை அரசியல் மாற்றத்துக்கானவங்கிறத அடிக்கடி அவர் பிரகடனப்படுத்துறாரு. நான் ஓட்டுக்கானவன் இல்லை நாட்டுக்கானவன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வச்சுட்டு நீங்க போய் அதிமுக கூட போய் நீங்க கூட்டணி சேர்றீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக எந்த கட்சியை வேணா கூட்டணி சேர்த்திக்கும், திமுக எந்த கட்சியை வேணா கூட்டணி சேர்த்திக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வேணும், ஜெயிக்கிறதுக்காக வேணும். ஆனா இன்னைக்கு மக்கள் உங்களை பாக்குறது வந்து அந்த பார்வையில பார்க்கல. ஒரு அதிமுக கூட இப்போ திமுக கூட இருக்கிற மாதிரி பார்க்கல, உங்களை வந்து ஒரு மாற்று சக்தியா மக்கள் பாக்குறாங்க. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்க போய் கூட்டணி வைக்கும்போது வேற யாரு கூட்டணி வச்சாலும் இந்த விமர்சனம் வராது. சீமான் போய் வேற எந்த கட்சியாவது கூட்டணி வச்சாருனாக்கா விமர்சனம் வரும். அது வந்து ரொம்பவே சீமானுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். அவர் இவ்வளவு நாள் வந்து இந்த அளவுக்கு நீண்ட நெடிய கடினமான பயணத்தை மேற்கொண்டு வர்றது வந்து அவருக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே
ஒரு அலையன்ஸ் போட்டிருந்தாரு, இன்னைக்கு ஒரு 10-15 எம்எல்ஏ கூட அவர் கையில் இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெர்முடேஷன் காம்பினேஷனில் பார்க்கும்போது நாம் தமிழர் வந்து வேற எந்த கட்சியோடையும் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய தமிழ் தேசியம் இயக்கங்கள் நிறையா வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, பிரபாகரனுடைய ஆதரவாளர்கள் நிறையா சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீமான் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு குரலை எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து அவங்கள வந்து நிற்கலை, நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இப்போ அதிமுகலாம் ஒன்றிணையணும், எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை வந்து ஒரு 6 பேர் போய் சந்திச்சதா வந்து ஒரு தகவல் வெளியே வருது. ஒன்று சேர்ந்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியுங்கிற சூழல் வந்து அதிமுகவுக்கு வந்துருச்சு. அதாவது டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்தா தான் நம்ம வந்து கட்சியை காப்பாற்றக்கூடிய சூழலுக்கு அங்கே வந்துருச்சா? கட்சி தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வெளிப்படையாகவே அதுதான் தெரியுது நமக்கு. ஏன்னா இன்னைக்கு தேர்தலில் நீங்கள் நிற்காம உங்கள் ஓட்டை பூரா திமுகவுக்கு பறி கொடுத்தது. அதே மாதிரி வந்து இன்னும் வந்து அவரே வந்து இந்த 2024 எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, இதில் நம்ம வந்து பெரிய சரிவை சந்திக்கல, இருந்தாலும் வந்து நமக்கு சில படிப்பினைகளும் கற்பினைகளையும் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன படிப்பினை இருக்குதுங்கிறத என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா அவர் வந்து வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து துரோகின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது அந்த கட்சியில் இருக்கவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, படிப்பினை நமக்கு கிடைச்சிருக்கும் போது ஓகே, இந்த கட்சியை பிரிஞ்சு கிடக்கிற இந்த கூட்டத்தை பூரா ஒன்றா சேர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து தொண்டர்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்புமணி, வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன் இந்த 6 பேர் போய் எடப்பாடியை வந்து அவங்க வீட்லேயே போய் பார்த்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பக்கமாக பேசினது மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெறும் 6 பேர் மட்டும் போய் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த 6 பேருங்கிறது வந்து என்னன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஏ லார்ஜர் குரூப். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்னதான் வந்து இன்னைக்கு கட்சிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இல்லைனாலும் அடுத்த குரூப், அங்கே இல்லைனாலும் இன்னொன்று, இன்னும் கட்சி கூட மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தொண்டனாக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த கரைவேட்டி கட்டினவன் வந்து அவன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பெரும்பாலான தொண்டை அதே கரைவேட்டி தான் கட்டுவான். ஆனால் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கரைவேட்டி மாறுறதுக்கு நிறைய மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தொண்டர்கள் வந்து என்ன தொண்டர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி அதிமுக வந்து ஒன்று சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுமா? ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், நீங்கள் எடப்பாடி, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இது எல்லாமே பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சிருக்கேங்கிறாரு, தலைவராக இருக்கிறேங்கிறாரு. ஓகே, இதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய ஆளுமை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கட்சியை தக்க வச்சுட்டீங்க, தலைமை வச்சுக்கிட்டீங்க, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எதுக்காக உங்களுக்கு அந்த கட்சியும் தலைமையும் தேவைப்படுது? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட்சியை வலுப்படுத்தாமல் எப்படி போய் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்? 2024 உங்களோட கூட்டணி வர்றதுக்கும் மக்கள் தயாராக இல்லை. கடைசி வரைக்குமே பெரிய கூட்டணி இல்லை. ஏன்னா தொண்டர்கள்ட்ட வந்து அவர் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு, இல்லை நீங்கள் கூட்டணி வந்து நம்ம ஸ்ட்ராங்கான கூட்டணி போயிடலாம். ஏன்னா அதனால தான் பிஜேபி விட்டும் உடச்சிட்டு வெளியே வரார். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல டெசிஷன். நீங்கள் வந்து தலைவர்களை திட்டும் போது தனியாகவே நம்ம போட்டி போடலாம், இதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடியது. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் உடச்சிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலும் இன்னொரு பக்கம் உங்களை நீங்கள் திடப்படுத்திக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த திடப்படுத்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரிஞ்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறீங்க, வெறும் 89 லட்சம் வாக்குகள் வந்து சரிஞ்சு நிற்கிறாங்க இப்போ. அப்போ வந்து இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயத்தை, பீதியை கிளப்புது. ஏன்னா இன்னைக்கு முதல்ல இருந்தக்கூடிய ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ, கலைஞரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தலைவர்களாக இருந்தாங்க. பட் இங்கே எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் இழந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பதவி கிடைக்குது அவருக்கு நேரடி. அப்போ அந்த பதவி கிடைக்கும் போது அந்த பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். அப்போ உங்களோட எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தோல்வி சந்திச்சிருக்கீங்க போது இந்த ஆட்டத்திலே நீங்கள் விக்கிரவாண்டிலே போய் இதாகும் போது இப்போ ஒரு 51,000 வாக்கு வந்து லட்டாட தூக்கி எதிர்கட்சிக்கு கொடுத்த இந்த சூழ்நிலையில் இந்த 2026ங்கிறது இன்னும் 2 வருஷம் தான் இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பயம் வரும், என்ன நடக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு கட்சியில் இருக்கிறவங்க பூரா யார் எல்லாம் போய் மக்கள் சேவை செய்யலாங்கிறதுக்காக லைனில் காத்துக்கிட்டு நிற்கிறாங்களா? நம்ம வந்து எந்த கூட்டணி கட்சியில் இருந்தால் எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா பதவிக்கு வர முடியும், பதவிக்கு வந்தால் நமக்கு சேர்ந்தவங்க நமக்கெல்லாம் எப்படி பெரிய ஆள் ஆகிக்கிறது, மிச்சம் மீதி நேரம் இருந்தால் பொதுமக்களுக்கு சேவை செய்வோம். அந்த மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னா அடுத்த 2026 இதே மாதிரி போயிடுச்சுன்னா அதிமுக அது பெரிய சரிவை ஏற்படுத்திடும். அது கட்சியை வந்து இதாக, ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து வீக்கா இருக்கு, பிஜேபி வந்து தனியாக இருக்கிறாங்கும் போது இந்த பிஜேபி இதில் வந்து ஒரு ஆட்டம் விளையாடும்.
பிஜேபியும் எதையாவது இதுல வந்து இந்த அதிமுகவை குளறுபடி பண்ணி அந்த அதிமுகவில் இருக்கிற ஆளுங்களை பூரா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியான விளையாட்டு. அவங்க போய் இன்னைக்கு ஃபீல்டில் போகிறத விட இதை ஒரு எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து மெர்ஜர் அக்விசிஷன் போவாங்க, இருக்கக்கூடிய கம்பெனி எதுவும் அந்த கம்பெனி வாங்கி மார்க்கெட் ஷேர் எடுத்துப்பாங்க, அவங்களா போய் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ப்ரொமோட் பண்ணி பெரிய ஆகிறத விட. அந்த மாதிரி பிஜேபி வந்து இந்த அதிமுக ஜெயலலிதா இறந்ததுலேருந்தே பிஜேபியினுடைய கை வந்து அதிமுக மேலே ரொம்ப ஓங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுல இருந்து எவ்வளவு தூரம் வந்து காய் நகர்த்தல் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டார், அதுல சுதாரிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு திருப்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கட்சியை நீங்க எப்படி திடப்படுத்த போறீங்க, அந்த பெரிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடிக்கு இருக்கு. அப்ப அந்த எடப்பாடிக்கு இன்னொரு பயம் என்னவா இருக்குங்கிறத நான் பார்க்க போறோம்னா, திருப்பி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ள விட்டுட்டா நம்ம சீட்டு காலி ஆயிட்டா என்ன பண்றதுங்கிற பெரிய பயம் இருக்கு. ஏன்னா அவங்களெல்லாம் இவர் ஓரம் கட்டி வெளியே தள்ளிட்டு தான் இவர் அந்த சீட்டை பிடிக்கிறாரு. அப்ப ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து அந்த பயம் இருக்கும். அப்ப அந்த பயம் இருக்கிறனால இவர் வந்து அவங்களை சேர்த்துறதுக்கு தயங்குறாரு. அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 6 அமைச்சர்கள் தான் இந்த குரலை எழுப்பியிருக்காங்களா? கிடையாது. நிறைய பேர் அதை வந்து எழுப்பியிருப்பாங்க, அவங்களுக்குள்ளார பல தடவை பேசியிருப்பாங்க. சும்மா ஒரு நாள் மீட்டிங் போட்டு அடுத்த நாள் போய் ஒரு தலைவர்கிட்ட இந்த மாதிரி பேசலாங்கிறதெல்லாம் வந்து அதிமுகலையும் திமுகலையும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. போய் அங்கே கீழே இருக்கிறவங்களோ அமைச்சர்களோ ஒரு எம்எல்ஏக்களோ போய் தலைமைக்கு போய் இல்லை இது நீங்க பண்றது சரியில்லை, இந்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்றதை நம்ம என்னைக்குமே பார்த்ததில்லை. இந்த 2 திராவிட கட்சிகள் தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை வந்து சிறமேற்கொண்டு வேலை பார்க்குற ஆளுங்க தான். அப்ப இந்த அளவுக்கு இவங்க போய் இப்போ 6 பேர் போய் பேசியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து அந்த உள்கட்சிக்குள்ளாரே விவாதங்கள் நடந்திருக்கும். சரி, இப்ப கூட நம்ம வந்து சூதானமா இந்த 4 பேர் பிரிஞ்சு போனதை ஒன்னா சேர்த்துலன்னா 2026 வந்து நமக்கு கண்டிப்பா எட்டாக்கணும். ஏன்னா இவர் வந்து நான் பிஜேபி கூடயும் போக மாட்டேன் இடத்துல இருக்கார், போகக்கூடாதுங்கிறத முடிவுலையும் இருக்காரு அவர். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பிரிஞ்சு கிடக்க, ஏன்னா இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய டிடிவியோ ஓபிஎஸ்ஓ போய் பிஜேபியை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து வெளியே போனா பரவாயில்ல, ஆனா அவங்க போய் பிஜேபியை வலுப்படுத்தும் போது உங்க 2 பக்கமும் இடியாகுது உங்களுக்கு. அப்ப அதுக்கு நீங்க அவங்களை நீங்களே வச்சுட்டு உங்க கட்சியை திடப்படுத்தணும். ஆனா எடப்பாடிக்கு என்ன ஒரு பயமா இருக்கும் நான் பாக்குறேன்னா, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா என் தலைவர் பதவி என்ன ஆயிடும். அப்ப என்னுடைய கேள்விங்க என்னவா இருக்குன்னா, நீங்க கட்சிக்கு தலைவரா இருக்கணுங்கிறது முக்கியமா, இல்ல உங்க கட்சி அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி முன்னுக்கு போகணுங்கிறது முக்கியமா? அப்ப ஒரு தொண்டனா இருக்கிறவன், நான் சாதாரண கட்சிக்காரன் என்ன பார்ப்பான், எதான் பார்ப்பான், நீங்க வெளியே என்னமோ பண்ணிக்கிங்க, நீங்க யார் வேணா இருந்துட்டு போங்க, எங்களுக்கு வந்து நீங்க போய் மக்களை போய் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா அவன் தான் அந்த வார்டில் இருக்கிறவன் தான் போய் மக்களை போய் பார்த்தா அவன் பிரச்சனை தீர்ப்பு எங்களுக்காக ஓட்டு போடுன்னு கேட்கிறவன். அவன் நீங்க போய் நீங்க ஒரு மக்களை போய் பேசும்போது அங்க கூட இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களும் பேசுவாங்களே, இவங்களை விமர்சனம் பண்ணும்போது அந்த தொண்டர்கள்னால அடிப்படை, ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரென்த்னு என்ன சொல்றோம்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு தான். அந்த கட்டமைப்புங்கிறது யாரு? இந்த மாதிரி கடைக்கோடியில இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் தான். ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 20-30 பேர் 50 பேர் அந்த மக்களுக்காக போய் பேசக்கூடிய ஆளுங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்ட்ரென்த்தே. அப்ப அந்த நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தே, அதுல இருக்கக்கூடிய தொண்டனை இன்னைக்கு அதிமுகல வந்து என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா தானே நாங்க இங்க வேலை பார்க்க முடியும் போது அவங்க வந்து சோர்வாயிடுறாங்க. அப்ப நீங்க தொண்டர்களை வந்து நீங்க மதிச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா தப்பிக்கும். இல்ல நான் வந்து இந்த கட்சிக்கு மட்டும் தலைவரா இருந்தா பரவாயில்ல, மத்தவங்க வந்துட்டா ஏன் தலைமை பதவி என்ன ஆயிடுங்கிற அந்த ஒரு மைண்டோட பண்ணும்போது டெஃபினட்டா இது வந்து கட்சிக்கு வந்து உகந்ததில்லை. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கட்சிக்கு நீங்க தலைவரா இருக்கிறது முக்கியம்தான். 2வது அது எதுக்காகங்கிற கேள்வி இருக்குல்ல. ரைட்டு, கட்சிக்கு நான் தலைவனா இருக்கணும், எதுக்காக? தேர்தலை ஜெயிச்சு திருப்பி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தானே. அப்ப அதைத்தான் வந்து அங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க பூரா அதை எதிர்பார்க்கறது. ஸோ அப்போ வந்து இது வந்து உண்மையாலுமே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு இக்கட்டான நெருக்கடி தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் கூட போலாமா, அது போலாமா, இது போலாமான்னு அவங்க பேசுறது எல்லாமே. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. நன்றி பிரபா.